அந்த மனிதர்கள் யார் என்றால் 1999 மக்கள் நரகத்திலே அனுப்பிவிடு, ஒருவரை நீ இந்த 1000 சொர்க்கத்திலே எடுத்துவிடு. 1000க்கு ஒரு மனிதன் சொர்க்கம், 1000க்கு 999 மனிதர்கள் நரகம். இப்படி மக்களை நீ பிரித்து வை, நரகத்திற்கு அனுப்பக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை ஓதினார்கள். இந்த நிலைமையில் தான் வயிற்றிலே சுமந்திருக்கக்கூடிய குட்டியை அந்த ஒட்டகம் தானாக வெளியாக்கிவிடும். சுகாரா, இப்படிப்பட்ட நிலைமையை மனிதர்கள் 999 பேர் 1000 பேருக்கு மக்கள் நரகத்திலே அனுப்பப்படுவார்கள் என்றால் இதை பார்த்தவுடன் சுகாரா, மனிதர்கள் எல்லோரும் போதையிலே இருப்பார்கள். சுகாரா, அது குடிபோதை அல்ல. ஏன்? அது அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும் காரணத்தால் மனிதர்கள் எல்லோரும் மயக்கத்திலே போதையிலே இருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 1999 பேர் அனுப்புவார்கள் என்றால் இப்படிப்பட்ட நிலைமையாக இருக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வஅய்யுனா ஸாலிகல் வாஹித், அந்த சொர்க்கத்திலே செல்லக்கூடிய அந்த ஒரு மனிதன் யார்? அவன் யாராக இருப்பான்? எப்படி இது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபுஷிரு ஃபஇன்ன மின்கும் ரஜுலன் வமின் யஜூஜ வமஜூஜ அல்ஃபன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சமூகத்தின் கண்ணியத்தை புரியுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 1000 பேரிலே 999 பேர் யார் என்றால் அவர்கள் யஜூஜ் மஜூஜ்கள், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு நற்செய்தி சொன்னார்கள். ثم قال والذي نفسي بيده إني أرجو أن تكون ربع أهل الجنة, நான் ஆதரவு வைக்கிறேன் சொர்க்கத்தில் 4 பகுதிகள், நான் 4ஆக நீங்கள் இருக்க வேண்டும் என்று. சும்மா சொன்னா ஃபகப்பர்னா, சஹாபாக்கள் தக்பீர் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர். ஃபகால அர்ஜு, நான் ஆதரவு வைக்கிறேன் அன் தகூனு ثلث أهل الجنة, சொர்க்கத்திலே 3 பகுதியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று. ஃபகப்பர்னா, சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். ஃபகால அர்ஜு அன் தகூனு நிஸ்ஃப أهل الجنة, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்திலே பாதி தரமுடையவர்களாக, பாதி மக்களாக என் சமூகம் இருக்க வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். ஃபகப்பர்னா, சஹாபாக்கள் தக்பீர் சொன்னார்கள். ஃபகால மா அன்தும் ஃபின்னாஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் யார் என்றால் மனிதர்களிடத்திலே உங்களுடைய உதாரணம் எப்படி என்றால், ஒரு கருப்பு மாட்டிலே ஒரு வெள்ளை முடி, ஒரே ஒரு வெள்ளை முடி இருந்தால் எப்படி அது பளிச்சென்று தெரியுமோ, அல்லது ஒரு வெள்ளை மாட்டிலே ஒரு கருப்பு முடி இருந்தால் அது எப்படி பளிச்சென்று தெரியுமோ, அது போல்தான் இந்த உலக மனிதர்களில் என் சமூகம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை படித்து பாருங்கள். 1000 சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் பிறந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால், எப்படிப்பட்ட கண்ணியத்திலே நாம் வாழ்கின்றோம், அந்த கண்ணியத்தை எப்படி நாளுக்கு நாள் தொலைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, எனக்கு ஒரு சமூகம் காட்டப்பட்டது. ஃபரஐத்துன் நபிய்ய வ மஅஹு ருஹைத்துன் வ நபிய்ய வ மஅஹு الرجل والرجلان والنبي ليس معه احد اذ رفع لي سواد عظيم فظننت انهم امتي فقيل لي هذا موسى صلى الله عليه وسلم وقومه ولكن انظر الى الافق فنظرت فاذا سواد عظيم فقيل لي انظر الى الافق الاخر فاذا سواد عظيم فقيل لي هذه امتك. ஒரு கூட்டம் காட்டப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு. ஒரு நபி இருக்கிறார், அவரோடு 10 மனிதருக்கும் குறைவான கூட்டம் இருக்கிறார்கள். இன்னொரு நபி இருக்கிறார், அவரோடு 1-2 மக்கள் இருக்கிறார்கள். இன்னொரு நபி இருக்கிறார், அவர் மட்டும் தனியாக நின்று கொண்டிருக்கிறார். இன்னொரு அதிகமான எண்ணிக்கை உள்ள கூட்டம் காட்டப்பட்டது. நான் நினைத்து கொண்டேன்,
அந்த சமூகம், அந்த அதிகமான கூட்டம் நாம் தான் என்று. ஆனால் சொல்லப்பட்டது அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களுடைய சமூகத்தார்களும் என்று. பின்னால் அதற்கு மேல் பார்த்தேன், ஒரு மிகப்பெரிய கூட்டம் காட்டப்பட்டது. அதற்கு மேல் நான் பார்த்தேன், ஒரு மிகப்பெரிய கூட்டம் காட்டப்பட்டது. ஃபகீலலி, சொல்லப்பட்டது, ஹாதிஹி உம்மத்துக்கு, நபியே அவர்கள்தான் உங்களுடைய சமூகத்தார்கள். அந்த சமூகத்திலே கொஞ்சம் கேளுங்கள், வமஅஹும் 70,000 யதுகுலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாபின் வலா அஸாப். அந்த கூட்டத்திலும் 70,000 மக்கள். எத்தனை மக்கள்? 70,000 மக்கள் உம்முடைய சமூகத்திலே நபியே, கேள்வி கணக்கு இல்லாமல், விசாரணை இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல், எந்த வேதனையும் இல்லாமல் சொர்க்கத்திலே நுழைவார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நம்முடைய பெயர்களை அல்லாஹ் பதிவு செய்வானாக. சஹாபாக்கள் இந்த ஹதீஸை கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து இந்த ஹதீஸை அறிவித்து விட்டு உள்ளே வீட்டிற்குள் சென்று விட்டார்கள். சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்கள். அந்த 70,000 பேர் யார்? சில சஹாபாக்கள் சொன்னார்கள், சஹிபு ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தோழமை கொண்டவர்களாக இருக்கலாம். சில சஹாபாக்கள் சொன்னார்கள், உலிது ஃபில் இஸ்லாம் வலம் யுஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் முஸ்லிம்களாக பிறந்தவர்கள் என்று சில சஹாபாக்கள் வேறு வேறு விளக்கங்களை கொடுத்து கொண்டிருந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடியும் வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. அப்போது சொன்னார்கள், அந்த 70,000 பேர் யார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹுமுல்லதீன லா யர்கூன், அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள், ஓதி பார்க்கும்படி கேட்கவும் மாட்டார்கள், பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கையை வைத்திருப்பார்கள். ஃபகாம உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்திருந்தார்கள். உதுல்லாஹ யஜஅலனி மின்ஹும், அல்லாஹ்வுடைய தூதரே, அதில் ஒருவனாக நான் இருப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். ஃபகால அன்த மின்ஹும், உகாஷா அவர்களை பார்த்து சொன்னார்கள், தோழரே, நீங்கள் அதில் உள்ளவர்கள் தான். சும்ம காம ரஜுலுன் ஆகர், பின்னால் ஒரு மனிதர் எழுந்தார். ஃபஉதுல்லாஹ யஜஅலனி மின்ஹும், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். சபகக பிஹா உகாஷா, உகாஷா உன்னை முந்தி விட்டார் தோழரே என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமையிலே ஒரு மிகப்பெரிய கூட்டமாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் இருக்கும். அதிலும் இத்தனை மக்கள், 70,000 மக்கள் கேள்வி கணக்கு இல்லாமல், விசாரணை இல்லாமல், வேதனை இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இன்னொரு அறிவிப்பையும் பாருங்கள். அஹ்மத் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தங்களுடைய சுனனிலே பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஸஅல்து ரப்பி அஸ்ஸ வஜல் ஃபவஅதனி, அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டேன், அல்லாஹ் எனக்கு வாக்களித்தான். என்னுடைய சமூகத்திலே 70,000 மக்கள் பௌர்ணமி வெளிச்சத்திலே தெரியக்கூடிய சந்திரனை போன்று முகமுடையவர்களாக 70,000 மக்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள், கேள்வி கணக்கு இல்லாமல், விசாரணை இல்லாமல். ஃபஸ்தத்து ஃபஸாதனி, அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ் இதை அதிகப்படுத்தி கொடிய அல்லாஹ் என்று கேட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகப்படுத்தி தந்தான். 1000 பேருக்கு உன்னுடைய சமூகத்திலே மீண்டும் 70,000 மக்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்று. யா அல்லாஹ், 70,000 மக்கள், அந்த 70,000 மக்களிலும் 1000 பேர்களுக்கு 70,000 மக்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துடைய கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தொழுகையிலே ஓதினார்கள், ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس, யா அல்லாஹ், இந்த ஷைத்தான் மக்களிலே பல பேரை வழிகெடுத்து விட்டான். ஃபமன் தபிஅனி, யா அல்லாஹ், யார் என்னை பின்பற்றுகிறார்களோ ஃபஇன்னஹு மின்னி, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். வமன் அஸானி, என்னை யார் புறக்கணிக்கிறானோ
நீதான் மன்னிப்பாளன், நீதான் இரக்க குணமுடையவன் என்று சொன்னார்கள். மறுபடியும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய வசனங்களை ஓதினார்கள். இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், அவர்களை தண்டித்தால் அவர்களுடைய அடியார்கள்தான், அவர்களை நீ மன்னித்தால் நீதான் கல்விமான், ஹகீம் ஞானமுடையவன், நீதான் மிகைத்தவன் என்ற வசனத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த வார்த்தைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓதிவிட்டு ஃபரஃபஅ யதைஹி தங்களுடைய கரத்தை உயர்த்தினார்கள். அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி வபக்கா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அல்லாஹ் என் சமூகம், யா அல்லாஹ் என் சமூகம் என்று கூறி அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஃபகால அல்லாஹு அஸ்ஸ வஜல் யா ஜிப்ரீல் இத்ஹப் இலா முஹம்மத். அல்லாஹ்வுடைய தூதர் அழுத மாத்திரத்திலே அல்லாஹ் கட்டளையிட்டான், ஜிப்ரீல் அவர்களே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்லுங்கள். வ ரப்புக அலம், அல்லாஹ் அறிந்தவன், இருந்தாலும் கேளுங்கள் முஹம்மது அவர்கள் ஏன் அழுகிறார் என்று. ஃபஅதாஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தார்கள், அறிவித்தார்கள் ரசூலுல்லாஹ்விற்கு பிமா கால வ ஹுவ அலம். அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் அறிந்தவன், நீங்கள் கேளுங்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் நான் ஏன் அழுகிறேன் என்று அல்லாஹ்விற்கு தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறுபடியும் அல்லாஹ்விடத்திலே சென்று இந்த செய்தியை சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மீண்டும் அனுப்புகிறான். ஃபகால் அல்லாஹு யா ஜிப்ரீல் இத்ஹப் இலா முஹம்மத் ஃபகுல் இன்னா சனுர்தீக ஃபி உம்மத்திக வலா நசூக. முஹம்மது அவர்களிடத்திலே சென்று சொல்லுங்கள் ஜிப்ரீல் அவர்களே, அல்லாஹ் முஹம்மது அவர்களுடைய சமூகத்தை பொருந்திக் கொள்ளுவான், அல்லாஹ் அவர்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்த மாட்டான் என்ற செய்தியையும் நீங்கள் சேர்த்து சொல்லுங்கள். இப்ராஹிம் அவர்கள் தங்களுடைய சமூகத்திலே தங்களை பின்பற்றியவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். இல்லை, தங்களை ஏற்காதவர்களை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என் சமூகத்தை பார்க்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்திலே நன்மை செய்பவர்களுக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே இறையஞ்சவில்லை. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய வாக்கு இங்கே உண்மையாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அகில உலகத்திற்கும் அனுப்பப்பட்ட அருள்கொடை. அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்விடத்திலே அழுகிறார்கள். அல்லாஹ் அனுப்புகிறான் ஜிப்ரீலை, சொல்ல சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்கள் இந்த நபியுடைய சமூகத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளுவான். யா அல்லாஹ், இந்த கூட்டத்தில் எங்களுடைய பெயர்களை பதிவு செய், அல்லாஹ் அவர்களை கைவிட மாட்டான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ன கண்ணியத்திலே வாழ்கிறோம் பாருங்கள். உம்மத்துன் மர்ஹூமா, இரக்கம் காட்டப்பட்ட சமூகம் இது. அல்லாஹ்வுடைய அருள் பொருந்திய சமூகம் இது. அல்லாஹ்வால் சுப செய்திகளை கொடுக்கப்பட்ட சமூகம் இது. அல்லாஹ்வால் புகழப்பட்ட சமூகம் இது. கண்ணியத்துக்குரியவர்களே, அனுப்பப்பட்ட அத்துணை சமூகங்களிடமிருந்தும் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகம் இது. நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே முதலாவதாக நுழையக்கூடிய சமூகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்திலே எம்மை ஆக்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு கண்ணியத்தை அடக்கி இருக்கின்றோமே, இவ்வளவு கண்ணியத்தை கொண்டிருக்கின்றோமே. இந்த கண்ணியம் இருந்தது, இப்போது இருக்கிறது, இன்னும் இருக்கும். ஆனால் இந்த கண்ணியம் என்பது ஏதோ பரம்பரையின் அடிப்படையிலேயோ அல்லது முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக வந்தார்கள், இறுதி சமூகம் என்ற அடிப்படையிலேயோ அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட கண்ணியம் அல்ல. கொஞ்சம் கேளுங்கள், முக்கியமான விஷயம். இந்த கண்ணியம் என்பது அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட இந்த கண்ணியம் என்பது இந்த சமூகம் இறுதி நபியின் சமூகம் என்பதாலோ அல்லது பரம்பரையின் அடிப்படையிலேயோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையின் அடிப்படையிலேயோ இந்த ஒரு விஷயங்களுக்காக அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட கண்ணியம் இந்த கண்ணியம் அல்ல. இந்த கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்றால் இந்த கண்ணியத்திற்கு அடிப்படையான காரணம் இஸ்லாம். இஸ்லாம் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கம், அல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கம், குர்ஆன் சுன்னah. இதுதான் இந்த கண்ணியத்தின் அடிப்படை காரணம்.
இந்த மார்க்கம் தான், இந்த தௌஹீத் தான், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் இந்த சமூகத்தின் கண்ணியத்திற்கு காரணம். எப்போது இந்த சமூகம் இதிலிருந்து விலகுகிறதோ, எப்போது இந்த சமூகம் இந்த கட்டளைகளை புறக்கணிக்கிறதோ, அப்போது இந்த சமூகத்திடமிருந்து இந்த